ஆர்ப்பரிப்போம்னா shout or scream. அப்படிதானே? இங்கிலீஷ் எடுத்துருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்லையா? இங்கிலீஷ் எடுத்து கிடையாதா? இங்கிலீஷ்ல இருக்கா இல்லையா? யாரும் இல்லையா? சரி, ரைட்டு. பிகாம் இருக்கீங்களா? இல்லை. வேற என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க? பிசிக்ஸா? பிசிக்ஸா மேக்ஸா? அப்போ நீங்கள் கணக்கில் புலி. சரிங்களா? சரி, என்ன சொல்கிறோம்? ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்புனா என்ன? நம்ம என்ன கிறிஸ்தவங்க எங்கே தெரியுமா போய் ஜாஸ்தியாக சொல்லுவோம்? எப்பவுமே போய் சொல்கிறேன்னு தெரியுமா? அதில் எப்போ ஜாஸ்தியாக போய் சொல்கிறோம் தெரியுமா? எங்கே? பாட்டு பாடும்போது தான் ஜாஸ்தியாக போய் சொல்கிறது. எப்படி? பாட்டு பாடும்போது தான் கிறிஸ்தவங்க ஜாஸ்தியாக போய் சொல்கிறது. என்ன பாடணும்? ஆர்ப்பரிப்போம். நமக்கு தெரியாதாங்க. அப்போ எப்படி உட்காந்து ஆர்ப்பரிக்கலாம்? சில பேர் இப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆர்ப்பரிப்போம். எப்படி ஆர்ப்பரிக்கணும்? அதுதானே. எப்படி ஆர்ப்பரிக்கணும்? எல்லாரும் எழுந்திரிக்குமா? சூழ்நிலை போட்டீங்க. முடியாதவங்க உட்காந்துங்க. அந்த முடியா சக்தியா இருக்கவங்க உட்காந்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். முடிஞ்சவங்க நீங்க பார்ப்போம். கீழே விழாதவங்க என்ன செய்யுங்க? முடிஞ்சது பார்த்து தான் வந்தாலே எடுத்துருக்காங்க. கீழே வந்து சொல்லக்கூடாது. முடியாதவங்க உட்காந்துக்கோங்க. பிரச்சனை இல்லை. கஷ்டப்படாதீங்க. சரி, திருப்பி பாட போறோம். எத்தனை பாடலாம் கூட சேர்த்து? ஐயே பாருங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நம்ம பார்த்தீங்களா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? கை வைக்கிறாங்க. சரி, எத்தனை பாடலாம்? சரி, ரெடி? 1 2 3 4. எனக்குள்ளே இருப்பவர் எல்லோரிலும்
போயிடுச்சு. என்னது? வாக்கு பண்ணினவர் என்ன பண்ண மாட்டாரா? வாக்கு பண்ணினவர் மாறிடா. வாக்கு தத்தம் சொல்லுங்களேன். ஏன் வாக்கு தத்தமே இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிற சின்ன வயசுல ஒரு வசனம் படிச்சு என்ன வசனம்? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், அடைவேனா? எப்படி அடையே இல்லையா? அண்ணன் என்ன அர்த்தம்? ஆண்டவர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒரு நாளும் ஒரு நேரமும் ஒரு பொழுதும் எந்த ஒரு காரியத்திலும் என்ன அடைய மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தோத்து போக மாட்டேன். சொல்லுங்க, எப்படி போக மாட்டேனா? எந்த நேரத்திலையும் எப்படி சொல்லுங்க, நான் தோத்து போக மாட்டேன். அறிவு இல்லாதவங்க எல்லாம் கை வந்து பார்ப்போம். பார்த்தீங்களா? இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? கை தூக்காதவங்களுக்கு. சொல்லி பார்ப்போம். நான் படிக்கும்போது சொல்லுவாங்க, அறிவு இல்லாதவன் அரை மனுஷன். எப்படி? அறிவு இல்லாதவன் அரை மனுஷன். அப்படிலாம் கிடையாது. நல்லா படிங்க இல்லையா? கஷ்டப்பட்டு நான் தப்பி தவறி தான் ஒவ்வொன்றையும் பாஸ் ஆகிட்டே வந்தேன். ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு எம்எஸ்சி கொண்டு சேர்த்து விட்டாங்க. ஒரு 70% ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டேன். அது பயங்கர சந்தோஷம் இல்லையா? அவங்க இவ்வளோ நாள் படிக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம், 12th விட்டாச்சு. முதல் தடவை 255 மார்க் எடுத்தேன். அதுவே பெரிய மார்க்கு. அடுத்தது இங்கே தான் நெஞ்சில்லை, தக்கலையில் வந்து எழுதுனா கால்பேட்டில் எழுதலாம்னு சொன்னாங்க செப்டம்பர்ல. அங்கே வந்தால் மொத்தம் 17 மார்க் தான் 200க்கு. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து ஒரு 120 மார்க் எடுத்தேன். சரி, அதில் தான் ஃபெயில் ஆனோம்னா இந்த மேக்ஸ் பாருங்க, என்ன விடவே கூடாது. மேக்ஸ் எத்தனை பேர் இருந்தீங்க? அதான் பிகாமில் சேர்ந்து எல்லாத்தையும் பாஸ் ஆகிட்டு பாருங்க. கடைசியில் இந்த மேக்ஸ் பேப்பர் ஒன்று இருக்குது. அது வந்து ஈவன் செமஸ்டர் இப்போ இருக்கா இல்லையா? ஈவன் ஆடு இல்லை. சரி, அப்போ இருந்து 4ல் ஃபெயில் ஆனால் 6ல் தான் எழுத முடியும். 6ல் ஃபெயில் ஆனால் 8. ஆக எனக்கு 4ல் ஃபெயில் ஆகி 6ல் ஃபெயில் ஆகி 8க்கு வந்துருச்சு. அப்போ நான் 4 வருஷம் படித்தேன் பிகாம். அப்படி படிக்காதீங்க 4 வருஷம்.